அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2024 மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போகிறோம். பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது. அந்த வகையில் பார்க்கையில் மார்கழி மாதத்துக்குன்னே நிறைய சிறப்புகள் உண்டு. மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம், புனித மாதம், கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆலயம் சார்ந்த விஷயங்களை, இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்தில் வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இப்போ மார்கழி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு, சாபம் நீக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முதியோர்கள், அதாவது பேர குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி 27ஆம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது. சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம் சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது. சிவ ஆலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து மார்கழி 29 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள், 2 கிரகங்கள் சுக்கிரன் புதன், மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில். இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி 17ஆம் தேதி பாருங்கள், அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவதாக மார்கழி 15ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார், தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார். ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி, அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தானபலம் பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும், 8ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்தில். ஸோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக
நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கையில், ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா 4ஆம் இடத்துல ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீடு, வண்டி, வாகனம் இது சம்மந்தப்பட்ட யோகம் அமையக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்திற்கு தேவையான, வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து மார்கழி 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் பெயர்ச்சி ஆகுறாரு. பெயர்ச்சியாகி சனி பகவானோட 5 குடையவனோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ராசிநாதன் 5ஆம் அதிபதி கூட சேர்ந்தார் அப்படின்னாலே மிகப்பெரிய பலம் ஏற்படுது. பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து பலன்களையும் பெறக்கூடிய காலகட்டம். குலதெய்வ அருள் உண்டு. அதே போல் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது. பரிகாரங்கள், நீண்ட நாள் கோவில் ஸ்தலங்களுக்கு போகணும்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரமாக அமையும். அடுத்து நினைத்த எண்ணங்கள் ஈடேறும், மனோபலம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல, இதுவரையும் ஒரு நெருக்கடி இருந்ததுனால இனிமேல் நெருக்கடி இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் வேலைகளில். தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கையில், தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வகையில் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது. எத்தனாம் இடத்துல அப்படின்னா 3ஆம் இடத்துல. அப்போ தொழில் சார்ந்த முயற்சிகள், தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக சிறு சிறு பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து குடும்பம் அமைப்பு, வருமான அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், வீட்டிற்கு வரக்கூடிய வருமானம், வாக்கு, பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. கோபத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு கல்வி, படிப்பு மேல் படிப்பு, உயர்கல்வி இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த உதவிகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. சரி, வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது வேலை தேடுபவங்களுக்கு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு பிடித்த வேலையை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சூஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தான். அடுத்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம்னு பார்க்க போனோம்னா சித்திரை நட்சத்திரம் தான். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வாக்கு சுத்தம், சொன்ன சொல்ல காப்பாற்றுவர், வாக்கு சுத்தமுடையவர், சின்ன சின்ன கோபம் வரும், கல்வி கேள்வி ஞானம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார், கடைசி வரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், எந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க இவர்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார். நம்புனவரை கைவிடாதவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேருக்கு இருக்குது. உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதனால் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. வருமானத்தில் எந்த குறையும் இல்லை. கொஞ்சம் தடைப்பட்ட வருமானமாக இருந்தாலும் இந்த மார்கழி 15க்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், எதுலேயும் வேகமாக செயல்படக்கூடிய, துணிச்சல், தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டு. அந்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னென்னா, கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்ய குணமும் இவங்களுக்கு இருக்குது. சரி, ஓகே. இவங்களுக்கு என்ன விதமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில், இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள்,
தொழில் சார்ந்த விஷயங்கள் அமையக்கூடிய காலகட்டம். அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். தர்ம சிந்தனை, நீதி, நேர்மை இதை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு. ஒரு நேர்மையான குணம் அப்படிங்கிறது அடிக்கடி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு தோணுன ஒரு விஷயத்தை பட்டுன்னு பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது, நீதி, நியாயம், நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள். இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கால சூழ்நிலை அப்படின்னு பார்க்கையில், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது தற்காலிகமாக உருவாகிருக்குது. இது போக போக சரியாயிரும் அப்படிங்கிற, அதாவது பார்த்திங்கன்னா மார்கழி 15க்கு பிறகு நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.